கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. பிசிஏ வந்து சரியாக வர மாட்டேங்குது. கண்டினியூஸாக வந்து ஆதர் வந்து தாங்க. எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ பேர் லைக் போட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். அம்மன் புடவையோட வரக்கூடாது. கோயிலுக்கு சாத்தின புடவையோட வந்திருந்தா உனக்கு ஆபத்தெல்லாம் வரவே வராது. உனக்கு நான் பிரச்சனையும் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த அம்மன் புடவை உன்கிட்ட இருக்கிறது எனக்கு மனசெல்லாம் வந்து உறுத்துது. முதல்ல எதுவாக இருந்தாலும் அத்தை எனக்கு தான் செய்யணும், உனக்கெல்லாம் செய்யக்கூடாது. கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க. என்ன பண்ணலாங்கிற மாதிரி ரம்யா வந்து தீவிரமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து ஒரு ஐடியா வந்து பண்ணிடுறாங்க போல இருக்கு அந்த இடத்துல. நம்ம ரம்யா அப்பன்னு பார்த்து டிரைவர் வண்டியை நிப்பாட்டுங்க, டீ குடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என்னது டீ குடிச்சா தானே நம்ம நினச்ச காரியெல்லாம் நிறைவேற்ற முடியும். இவன் என்ன வேணான்னு சொல்லிட்டு இருக்கா, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா. வாமா, இப்போ அத்தைக்கு உடம்பு சரியாமல் இருக்கனால விரதம் இருக்கணும்னு ஆசைப்படுறியா? பரிகாரம் பண்ண சொன்னாங்கன்னா அப்படியும் அந்த இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடிலாம் ஸ்டார்ட் கிடையாது சரியா? அதுவும் சாதாரண டீ தானே, குடிக்கலாம் வான்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா. அப்போன்னு பார்த்து டீ வந்து வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி சாமியை வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம மீனாட்சி. அப்பன்னு பார்த்து விளக்கு வந்து அணைஞ்சிருது போல இருக்கு அந்த இடத்துல. ஒன்று வந்து அச்சச்சோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கே, என்னதான் பண்ணுறது, காற்றுல அணைஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. யார் கூட போயிருக்கான்னு கூட சொல்லவே இல்லையே. தனியாக போயிருக்காளா, என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு அவன் இஷ்டத்துக்கு அவளோட முடிவாகவே இருக்கேங்கிற மாதிரி தான் பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. எங்கே போனான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாளேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு ஆன்ட்டி கொடுத்த புடவை எப்படி வீணாக போகுதுன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருன்னொன்னே டீ வந்து நல்லா சுட சுட ஸ்ட்ராங்காக வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல டீ வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே மேலே வந்து வேணும்னே வந்து ஊட்டிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம ரம்யா வந்து தீபா மேலே உடனே வந்து அச்சோ தெரியாமல் பட்டுருச்சுங்கிற மாதிரி ரம்யா வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க. அத்தை உனக்கா ஆசையாக வந்து வாங்கி கொடுத்த புடவைன்னு சொன்னேன், என்னாலேயே பாலாயிடுச்சு. நீ தான் டீ குடிக்க வரமாட்டேன்னு சொன்னேன், ஆனால் கடைசியில் என்னாலேயே இது மாதிரி ஆகும்னு எதிரே பார்க்கலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. பரவாயில்ல, உனக்கு ஒன்று வேணும்னு வந்து சொல்லலையே, யதார்த்தமாக தான் நடந்துச்சு. இது மாதிரி நடக்கணும்னு இருக்கு போல இருக்கு. நீ வேணா பக்கத்தில் எங்கேயாவது வந்து போயிட்டு புடவை வேணா மாற்றிக்க, அதுதான் சரி. எப்படியோ இந்த புடவையை உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சாதாரண டீ தானே, இருந்தால் இருந்துட்டு போகுது. அத்தை கொடுத்த புடவை என்ன ஆனாலும் நான் இதெல்லாம் மாற்றவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீபா வந்து செம்மையாக வந்து பல்பு கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யாவுக்கு. அப்படியாடி, நான் ஒரு மடங்கு யோசிச்சா நீ 8 மடங்கு தாவறியா? இப்போ பாரு, உனக்கு நான் மிகப்பெரிய ஆப்பு வந்து வைக்க போகிறேன். எப்படி நீயும் இந்த புடவையோட திருப்பி வீட்டுக்கு போகிறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பார்ப்போம். அது மாதிரிலாம் நடக்கலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ரம்யா அந்த இடத்துல. கார்த்தி வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுனே தெரிலங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி. ஒரு பக்கம் அருணாச்சலம் வந்து சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி அடம் பண்ணிட்டு இருக்காங்க. மீனாட்சி என்ன வந்து பேசுகிறாங்க, நிச்சயம் நீங்கள்லாம் சாப்பிட்ணும், தெம்பாக இருக்கணும். கார்த்தியும் ஒரு பக்கம் சாப்பிடாம இருக்காங்க. நீங்கள் எல்லாம் அப்படி பட்னியோட இருந்தால் நல்லாவா இருக்கும்? இந்த வீட்டில் அடுக்கடுக்காக வந்து சந்தோஷமாக நடக்க போகுதுன்னு நினச்சோமா, எல்லாமே கார்த்தி வந்து சொல்லி புரிய வச்சுட்டான். ரியா வந்து தப்பான பொண்ணுன்னு நிரூபித்து காட்டிட்டான்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கிற கொஞ்ச நேரம் கூட பொறுக்கலை. அடுத்ததெல்லாம் தலைகீழ ஆகிற மாதிரி ஆயிடுச்சேம்மா. என் மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. எனக்கு எப்படி சாப்பாடு வந்து தொண்டையில் இறங்கும்? நீங்களே எப்படி சொன்னா கார்த்தி எப்படி சாப்பிடுவான்? எல்லோரும் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்க மாமா, கார்த்திகிட்ட பேசுங்கன்னு சொன்னேன். அந்த இடத்துல கார்த்தி ரொம்ப சாப்பிடாம இருக்கியப்பா, இந்த டீயாவது வாங்கி குடியேப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல டீயாவது கொடுக்குறாங்க. எனக்கு வேணாம்ப்பா, அம்மா இப்படி இருக்கும்போது எனக்கு தொண்டையில் என்னப்பா இறங்கும்? எனக்கு எதுவுமே இறங்காதுங்கிற மாதிரி தான் பேரதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க. நீ சாப்பிட்டு தான் ஆகணும் சரியா? அம்மாக்காக வந்து வருத்தப்படுறப்ப அப்பா நான் உன் மேலே வந்து அன்பு பாசம் வைக்கலையா, இல்லை அம்மா தான் வச்சுருக்கான்னு நினைக்கிறியா? என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? உங்களுக்காக நான் டீ சாப்பிட்றேன்ப்பான்னு சொல்லி அந்த இடத்துல டீ குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து தீபா ஞாபகம் தான் வருது நம்ம கார்த்திக்கு. தீபா எங்கன்னு கேட்குறாங்க மீனாட்சி கிட்ட. வெயிட் பண்ணி பார்ப்போம்.